கருத்து கணிப்பெல்லாம் நான் பார்க்குறதில்ல. நாங்கள் வந்து கடைசி நிமிடம் வரை உழைப்புக வேண்டியது தான் எங்கள் வேலை. அதற்கு பிறகு மக்கள் முடிவு செய்வார்கள். ஆனால் நாங்கள் தான் சொன்னேன் இல்லைங்களா, முதலமைச்சர் அவர்கள் செய்த பணிகள், அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் அவர் இங்கே செஞ்சுருக்கிற பணிகள், எங்கள் மாவட்ட செயலாளர் செஞ்சுருக்கிற பணிகள், இப்போ நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் திருவொற்றியூரில் மட்டும் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்றதுல வந்து ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேலே பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். அதனால் வந்து இதெல்லாம் வந்து மக்களுக்காக நாங்கள் அதை செய்து இதையெல்லாம் செய்திருக்கிறோம் அப்படின்ற செய்தியும் சொல்கிறோம். ஸோ மக்கள் வந்து அதை முடிவு செய்வார்கள். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, மக்கள் பெருவாரியான வாக்குகள் எங்களுக்கு அளிப்பாங்க அப்படின்றது முதல் கட்டம் இல்லை. ஏதாவது நீங்கள் அமெரிக்காவிலேயே போய் பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி எல்லாம் அமெரிக்காவில் கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே அமெரிக்காவில் வேறு வேலை செய்ய வேண்டியது இல்லை அப்படின்றது கிடையாது. எந்த இடமா இருந்தாலும் தொடர்ந்து மக்களின் தேவைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே முக்கியமான தேவை அப்படின்றது வந்து மாசு கட்டுப்பாடு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதுக்கு முதலமைச்சர் அவர்களும் ஒப்புதல் அளித்திருக்காரு. எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. இங்கே வந்து ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆஃபீஸ் அப்படின்றது இங்கே துவக்கப்படும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே திருவொற்றியூரில் இருக்கும் மீனவர்களுக்கான பிரச்சனைகள், அதே மாதிரி போக்குவரத்து நெரிசல். இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றது ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இங்கே போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமாக இருக்கிற 7 லெவல் கிராசிங் கேட்டில் 4 லெவல் கிராசிங் கேட் வந்து ஏற்கனவே பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மீதி 3 இருக்குது. அந்த 3ஐயும் அடுத்து இந்த 2-3 ஆண்டுகளுக்குள் அதை செய்வதற்கான வேலைகள் எல்லாம் செய்வோம். வட சென்னை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்றுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து வந்து பல முறை இங்கே திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டுக்கட்சி கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்கு. அதனால் வந்து இங்கே வந்து வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். அண்ட் எங்கள் தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய பிறந்தநாள் பரிசாக அவர் கேட்டிருப்பது 40 தொகுதிகள் கிடைக்கிறது மட்டும் பத்தாது, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மற்ற மாநிலங்கள் இருக்கும் உறவினர்கள்லாம் கூட வந்து தொடர்பு கொண்டு இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் அந்த பணியிலையும் நாங்கள் இருக்கிறோம். ஆட்சி சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து சரி இதில் போய் நம்ம ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தான் பெருவாரியான வாக்கள் அப்படின்றது வந்து இது பண்ணுவாங்க. நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் குறையும். பட் இருந்தாலும் நாங்களும் வந்து அவர்களெல்லாம் ஊக்குவிக்கிறோம், எல்லாரும் வந்து வாக்களிக்கணும். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த வாட்டி வெற்றி அப்படின்றத விட முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வாக்கு விகிதம் அப்படின்றது வந்து அதிகப்படியாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் இங்கே வந்து குறிப்பாக பாஜக அப்படின்றது வந்து இங்கே காலே ஊன்ற முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாங்களும் வந்து அனைவரிடமும் வந்து வாக்களிக்க வேண்டியதின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வாட்டி அதிகப்படியான வாக்குகள் போல் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.